ஐஆர்எஃப்ஏ எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இவன் வந்துட்டு மழையை காமிச்சிட்ருக்கான், டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக போடுறான். இன்றைக்கி எந்த வீடியோ போட போகிறான்னு தெரில. இது எதுக்காக இந்த சேனல் ஓப்பன் பண்ணானே தெரியலையே. எதுக்கு நம்ம இவனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம்? நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு ஹெல்மெட் வாங்கியிருந்தோம், அதோட அன்பாக்சிங் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இனிமேல் வந்துட்டு ரைட் வீடியோ தாங்க வரும், கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ பாக்ஸ் வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நான் பிரிச்சுட்டேன் எல்லாத்தையுமே. ஏன்டா நீ பிரிச்ச அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா வந்துட்டு நைட்டு வந்துட்டு பாக்ஸை வந்து கொடுத்தாங்க. ஸோ எதாவது மிஸ் ஆகிருக்குமோ, ஏதாவது நான் வந்து வாங்கினது வந்துட்டு ஆஃபரில் தான் வாங்கினேன், எதாவது மிஸ் ஆகிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்துட்டு பிரிச்சுட்டேங்க. அப்படியே உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே இதாங்க இருந்தது. ஓப்பன் பண்ணும்போது எப்படி அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்துட்டு மேலே ஒரு கவர் பண்ணிவிட்டு உள்ள ஸ்டிக்கரிங்லாம் அப்படியே ஒட்டியிருந்தாங்க அந்த கிளாஸ் மேலே. அப்புறம் வந்துட்டு உள்ளே பின்லாக் மேலே அது மாதிரி நிறையா ஒட்டியிருந்தாங்க. அதெல்லாம் நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா நைட்டு வந்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். உள்ளே சும்மா ஸ்டிக்கரிங் மட்டும் தான் கிடந்தது, வேறு எதுவும் அவ்வளோக்கா எதுவும் தெரியல. உள்ளே எதுவும் இல்லை, அவ்வளோதான். வேறு எது என்னத்தை எதிர்பார்க்குறது. அப்படியே இப்போ வந்துட்டு ஹெல்மெட்டை வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டோல, சும்மா அதே சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, இது வந்துட்டு கவர் வந்துட்டு பிரிப்போம். இது கவர் இல்லை, பேகு. ஐயோ ரொம்ப குளிர்து. ஓகே, பேக் வந்துட்டு அப்படியே பிரிப்போங்க. ஐஆர்எஃப் இதாங்க ஐஆர்எஃப் நம்ம ஹெல்மெட்டு. செமையாக இருக்கா அப்படின்னு நானாக கேட்க மாட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வண்டி வந்துட்டு வேறு கலர், ரெட் கலரில் இருக்குது. இது வந்துட்டு ப்ளூ கலரில் இருக்குது. வண்டி கலர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஆனால் ஹெல்மெட் வாங்குறதுக்கு இப்போ நான் மணி சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அப்படியே ஹெல்மெட் வாங்கிட்டேங்க. ஐஆர்எஃப் லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது லுக் வைஸு. பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஐஆர்எஃப். பின்னாடி வந்துட்டு எக்ஸ் பிராண்டிங், முன்னாடி வந்துட்டு ஆக்சன் எழுதியிருந்தது. பேக் வந்துட்டு காலேஜ் போகிறதுக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க ஐஆர்எஃப். வேறு எதுக்கும் யூஸ் ஆகாது. அப்புறம் இன்னும் கொடுத்துருந்தது வந்துட்டு இந்த ஸ்பாய்லர் இருக்குது பார்த்தீங்களா ஐஆர்எஃப், இதுதான் ஐஆர்எஃப் ரொம்ப பெரிய கவராக இருந்தது. இது எதுவும் நிறையா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா இது ஒன்று மட்டும்தான் பெரிய கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த கவரை காமிக்கிறேன் பாருங்களேன், எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். கீழே விழுந்துருப்போது. ஓகே, இந்த கவர் தாங்க ஐஆர்எஃப். அது எத்தனை வச்சுருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்துட்டு சின்ன கவர் நிறையா இருந்தது. இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ் தான் இருந்தது. உள்ளே பிரித்து காமிக்கிறேன், அப்படியே இருங்க. ஆக்சர் பிராண்டிங் போட்டு ஒரு ஸ்டிக்கர் இருந்ததுங்க ஐஆர்எஃப். அப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ரெஃப்ளெக்டர் இருந்துச்சு, அதை காமிக்கிறேன் பாருங்கள். ரெஃப்ளெக்டர்ஸ் இருந்தது. இது வந்துட்டு பைக்கில் ஓட்டலாம், இல்லாட்டி ஹெல்மெட்டில் வேணால் ஒட்டிக்கலாம். ஏன்னா நைட்டில் வரும்போது ரெஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒட்டிக்கலாங்க ஐஆர்எஃப். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருந்தது, இருங்க அப்படி காமிக்கிறேன். இந்த பிளட் குரூப் இதாங்க ஐஆர்எஃப். ஏ ஓ பாசிட்டிவ் எல்லா பிளட் குரூப்புமே இருந்தது. இன்னொரு பிளட் குரூப் சொல்லியிருப்பாங்க, படத்தில் காமிச்சிருப்பாங்க. அது என்னது, பாம்பே பிளட் குரூப். அந்த இதெல்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது. எல்லா பிளட் குரூப்புமே இருந்தது. ஓகேங்களா ஐஆர்எஃப். இன்கேஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா எங்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம், பின்னாடி ஒட்டிக்கலாம். அப்படி அடுத்து வந்துட்டு ஒரு கவர் இருந்ததுங்க ஐஆர்எஃப். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, ஏதோ சின்ன பொடியாக இருந்தது. மேபி இது வந்துட்டு இந்த பூச்சிலாம் வரக்கூடாது, ஸ்மெல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ இருந்தது. ஓகே, இது வந்துட்டு பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று தோணியிருக்கோம். அது அப்புறம் தெரிஞ்சு அப்புறம் பேசிக்கலாங்க ஐஆர்எஃப். ஓகேங்களா. இதுக்கப்புறம் இன்னொன்று இருந்தது, இந்த குச்சியாட்ட உள்ள கடந்தது. இது எதுக்குடா யூஸ் ஆக போகிறோம்னா யோசிச்சு பார்த்தேன். அந்த ஸ்பாய்லர் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை அப்படின்னு நான் கழட்டிட்டு இது வேணால் ஒட்டிக்கலாம் சின்னதாக. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த ஸ்பாய்லர் கொடுத்துருந்தாங்க. அண்டு வந்துட்டு இதில் இருக்க சின்ன ஸ்பெக்ஸ்லாம் பார்ப்போங்க ஐஆர்எஃப். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது, நான் பிரிச்சுட்டேன். அப்புறம் அது ஒரு லைட்டாக ஒரு கட்டிங் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த உள்ளே ஒரு மாதிரியும் லைட்டாக தெரியுது. அந்த இது வந்துட்டு உள்ளே எல்லோ கலர் இஷ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் வந்துட்டு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அது எதுக்காக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மேபி அந்த ஃபுல் கிளாஸ் எடுத்துடலான்னு யோசித்தேன். ஆனால் அது வந்துட்டு உள்ளே ஒரு ஸ்டிக்கர் தான் அப்படிங்கிறது அவங்க சொல்லணும். ஓகே, யூடியூப்பில் தான் பார்த்தேன், சொன்னாங்க. சரி அப்படியே பிரிச்சுட்டாங்க ஐஆர்எஃப். அது வந்துட்டு அசிங்கமாக இருந்தது, எல்லோ ஈஷாக. அது வந்துட்டு பிரிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்க ஐஆர்எஃப், அதை அப்படியே பிரித்து தூக்கி போட்டேன். அப்புறம் வந்துட்டு லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் வந்துட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு வேணும் அப்படின்னா முடிக்கலாம். அதுக்கடுத்து இன்னொரு ஆப்போசிட்டில் ஒரு வெண்ட்டு. அப்புறம் வந்துட்டு இருங்க ஒன் செக், இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இருங்க அப்படியே இருங்க. அப்புறம் வந்துட்டு ஒன் செக் அப்படியே இருங்களே, ஓப்பன் பண்ண கூட சத்து இல்லை. ஒரு நிமிஷம். ஒரு வழியாக ஏதோ பெருசாக சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலில் போய் என்கிட்ட வச்சுட்டு 2 கையை வச்சு ஓப்பன் பண்ணுங்க ஐஆர்எஃப். கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்லது தான். அப்புறம் உள்ள ஒரு கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் இருக்குது இல்லைங்க, அதை வந்துட்டு மேலேயும் கீழேயும் தள்ளணும் அப்படின்னா இது வந்துட்டு ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும் ஐஆர்எஃப். மேபி ரொம்ப வெயிலாக இருந்ததுன்னா இதை போட்டுக்கலாம். இது பேர் வந்துட்டு சன் கிளாஸ்ன்னு அதில் எழுதி வச்சுருப்பாங்க பாருங்கள். அப்புறம் உள்ளே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன் ஐஆர்எஃப். உள்ளே அந்த ரெட்டிஷாக கொடுத்துருந்தாங்க. அது வந்துட்டு லுக் வைஸ் நல்லா தான் இருக்குது, சும்மா கழட்டி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கலர் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பிடிக்காத கலர்னு சொல்லுவேன். பிடிக்கும் ஆனால் ரொம்ப இல்லை. அந்த உள்ளே இருக்க அந்த பேடிங் வந்துட்டு நல்லாவே இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு லுக் வைஸும் நல்லா தான் இருக்குது. இந்த ஒரு ஒயர் தொங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட மைக்கு. இது வந்து தான் வச்சு நைட் டெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஓவராலாக பார்க்கணும் அப்படின்னா பின்னாடி இருக்க அந்த ஸ்பாய்லர் இருக்குது பார்த்தீங்களா,
அது கீழே வந்துட்டு வெனமஸ் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லைங்க. அதுக்கு கீழே மேலே 2 கண் இருந்தது. அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து அந்த டாட் சர்டிஃபிகேட் அந்த ஈஸி சர்டிஃபிகேட் 2 கொடுத்துருக்காங்க RFA. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சேஃப்டி வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நம்பிட்டு தான் இருக்கேன். சேஃப்டி அளவுக்கு நம்ம லுக்கு நல்லா இருக்குது, அது சொல்கிறது குறையே இல்லை. அப்புறம் வந்துட்டு கேமராவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் மேக்ஸிமம் இந்த ஹெல்மெட் வாங்கினதே. அப்புறம் இது வந்துட்டு அந்த வைசட் ஓப்பன் பண்ணுறதுங்க RFA. வேறு ஏதாவது கலர் மாற்றணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். அப்புறம் அண்ட் தென் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ளே வந்துட்டு சன்கிளாஸஸ் இருக்குது. அது வந்துட்டு இது வந்துட்டு வெண்ட் ஓகேங்களா. இதை காற்று வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம், மூடிக்கலாம், அது வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். அப்புறம் இந்த பட்டன் நினச்சி அமுத்தி விளையாண்டுருந்தேன் நான், ஒரு கிறுக்கு பையன் நினைக்கிறேன். அப்புறம் இந்த இது வந்து ஒட்டிட்டேன். இது ஏன்டா ஒட்டினேன் அப்போ நீங்கள் வந்து நிறையா கோவப்படாதீங்க, ஏன்னா வீடியோவே கம்மியாக தான் பார்ப்பீங்க, யார் கோவப்பட போகிறோம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு கேமரா மாட்டுறதுங்க ஓகேவா. வந்து நிறையா வச்சு கைத்தெலாம் வந்துட்டு கட்டிகிட்டு இருப்பாங்க, அதனால் நம்ம வந்துட்டு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு தேவைன்னா பிரிச்சுப்போம், என்ன தண்ணி வச்சு தொடச்சா போயிட போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு ஒட்டிட்டேன். நல்லா வச்சு அமுத்தி விளையாண்டுட்டு இருந்தேன், ஏன்னா வந்துட்டு பிச்சுட்டு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில். வேறு என்ன சொல்லணும், லுக்குக்கு ஹெல்மெட்டை அடிச்சுக்க ஆளே கிடையாது, ஏன்னா இது பார்த்து வாங்கினேன் இந்த ஹெல்மெட்டு. அப்புறம் பின்னாடி இருக்க இந்த வெனமஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்துட்டு இது வெனமஸ்க்கு மேலே அந்த ஸ்பாய்லர்கிட்ட வந்து 2 கண் இருக்கும். அந்த கண் பார்க்க பயங்கரமாக இருந்தது, ஆனால் அது வந்துட்டு மூடிடுச்சு. இது வந்துட்டு ஏன்னா பின்னாடி வரவங்க பயந்துருவாங்கன்னு நினச்சி அது ஸ்பாய்லரை மூடிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு வேறு எதுவும் பற்றி பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பாய்லர் மாட்டுறது, இங்கிட்ட ஒரு ஹோல் இருந்தது, இங்கிட்ட ஒரு ஹோல் இருந்தது. நான் பயந்துட்டேன், என்னடா வந்துட்டு 2 பக்கம் ஹோல் இருக்குது, ஏதாவது டிஃபெக்டிவான ஹெல்மெட்டாக இருக்குமோ. ஏன்னா நான் வந்துட்டு ஆஃபரில் வாங்கினேன், 4500 சம்திங், அதுக்கு ஆஃபரில் தான் வாங்கினேன். அதான் எனக்கு பயமே. அப்புறம் வந்துட்டு ஸ்பாய்லரை பார்த்தேன், அந்த பெரிய பொட்டி, அந்த என்னது பெரிய கவர்னு சொன்னேன் இல்லைங்க, அதில் வந்துட்டு ஸ்பாய்லரை பார்த்தேன். ஓ இது அப்போ இங்கே தான் மாட்டணும் போல் அப்படின்ட்டு கொஞ்சம் லைட்டாக அப்போ தான் மண்டையில் வந்துட்டு குட்டியாக பல்ப் எரிஞ்சுது. சரி அப்படின்ட்டு வாங்கிது அப்படியே எடுத்து மாட்டிட்டு அப்புறம் தான் பார்த்தேன், எப்பா இப்போ தான்ப்பா மனசு சரியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு 4500 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், இருந்தாலும் நோ ப்ராப்ளம். சரி ஓகேங்க RFA. அப்படியே வண்டி எப்படி இருக்குது, வண்டிக்கும் அந்த ஹெல்மெட்டுக்கும் நல்லா இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். அது நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் RFA. வேறு எதுவும் அவ்வளோக்கா சொல்கிறதுக்கு இல்லை. சீக்கிரம் வந்துட்டு வண்டி கலரை நம்ம மாற்றிடுவோங்க RFA. இது வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரில, சீக்கிரம் மாற்ற ட்ரை பண்ணுறேங்க RFA. ஏன்னா குட்டி பையன் தான், குட்டி பையன் சொல்கிறது ரொம்ப குட்டி பையன் இல்லை, ஓரளவு ஏஜ்டு பையன் தான். ஸோ வந்துட்டு இன்னும் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேங்க. இனிமேல் படிச்சுட்டு கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அப்புறம் தாங்க வண்டி கலர் மாற்றணும். இந்த ஹெல்மெட் வாங்குறதுக்கே 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு இத்தனை நாள் வீடியோ வர்றதுக்கு காரணமே இந்த ஹெல்மெட் தான் சொல்லுவேன். இந்த ஹெல்மெட் வாங்குறதுக்காக சேர்த்து வச்சுட்டு இந்த ஹெல்மெட்டை வாங்கிட்டோங்க RFA. ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர்த்திட்ட திட்டுலாம் வாங்கி இந்த ஹெல்மெட் நம்ம வாங்கிட்டோம் ஒரு வழியாக. நிறையா விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஆனால் நான் வந்துட்டு பேசவே மாட்டேன். மேக்ஸிமம் ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி நான் அதிகமாக பேசினது கிடையாது. பசங்கக்கிட்ட ஜாலியாக பேசிடுவேன். ஸ்டேஜ் ஏறி பேசுகிறதோ இல்லை 4 பேர்த்துக்கு முன்னாடி பேசுகிறதோ எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக திக்கி திணறி அந்த ஒரு சம்திங் சின்ன சவுண்ட்ஸ்லாம் விட்டு தேவையில்லாமல் மொக்க வாங்கி அப்படிலாம் நான் வந்து ட்ரை பண்ணி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லணுன்னா, இனிமேல் ரைடு வீடியோ தாங்க வரும் RFA. மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு நம்ம பேசுகிறது எப்படி இருக்குது அப்படிலாம் நான் யோசிக்கவே இல்லை, நல்லா தான் இருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க RFA. அப்புறம் வேறு என்ன, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதே 60 பேரோ 61 பேரோ தான் பார்க்குறீங்க. அந்த 60 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி எவனோ ஒருத்தன் வீடியோ போடுறானே அதுக்கு நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம உங்கள் தம்பியாக நினச்சிட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இனிமேல் வீடியோ போட ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், உங்களையும் ரொம்ப ஃபன்னாக வச்சுக்கணும் அப்படின்னாலும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எந்த ஒரு இதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் RFA. சீக்கிரமாக வந்துட்டு நீங்கள் நினைக்கிறத வந்துட்டு நான் நிறைவேற்றுவேன் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இதுக்கே நான் மூச்சு வாங்குது, என்ன காரணம்னு தெரில. ஓகே பார்த்துக்கலாம் RFA. அப்புறம் வந்துட்டு இந்த நம்ம டாம் இருக்கான் இல்லைங்க, அவனுக்கு வந்துட்டு அடுத்து வாட்டர் சர்வீஸ் பண்ணுற வீடியோ தாங்க வரும் RFA. மறக்காமல் அந்த வீடியோ நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்து வர வீடியோவை தொடர்ந்து அப்படியே பாருங்கள் RFA. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. ஓகே, லவ் யூ ஸோ மச்சுங்க. உங்களை நிறையா ஃபன் பண்ணி நிறையா சிரிக்க வைக்கணும் எனக்கும் ஆசை தான், ஆனால் எதுவுமே சிக்கலை. கொஞ்சமாக நானும் டெவலப் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2-3 டைம் சொல்லிட்டேன், மறக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க RFA. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 1 செக் அப்படியே இருங்க. செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்படி ஒரு விஷயத்தை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் வண்டியை விட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேங்க RFA. இங்கே யாரும் வர மாட்டாங்க, அதனால் ஃப்ரீயாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகே RFA, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.